Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் தான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து தயார் செய்கிறதுக்கு. இப்போ ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறது வந்து நெட்பீன்ஸ் ஐடி தான் நம்ம ரொம்பவே பயன்படுத்துகிறது. ஏன்னா நெட்பீன்ஸ் ஐடி தான் வந்து ஸ்விங் அப்ளிகேஷன் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்லிப்ஸ் ஐடியும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் நெட்பீன்ஸ் ஐடி தான் வந்து ரொம்ப பொருத்தமான டூல்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதே வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஜாவா எஃப்எக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்டெல்ஜி ஐடியாவுக்கு போகலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் ஈஸி டூல்ஸ். ஓகே, அதே ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நெட்பீன்ஸ் இல்லைனா எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட், இன்டெல்ஜி ஐடியா வந்து பாவிக்கிறது வந்து இதுக்கு வந்து குறவு. இப்போ வந்து நெட்பீன்ஸ் ஐடி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நெட்பீன்ஸ் ஐடி சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 21 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 17 நீங்கள் லோவஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் பரவாயில்ல, உங்களுக்கு அதுக்கான எல்லா டூல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட், இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை சும்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். நெட்பீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ அதில் போய்ட்டு நான் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா வித் மெவன்னு தான் இருக்கும். ஓகே, ஜாவா வித் மெவன்னா ஜாவாவில் வந்து நம்ம வந்து டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து நம்ம மெவனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து ஜாவாவில் மெவன் இல்லாமல் நீங்கள் செய்கிறேன்னா அந்த டிபெண்டன்சியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ரைட், அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது என்னன்னா ஜாவா வித் என்டெக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஜாவா அப்ளிகேஷன் கிளிக் நெக்ஸ்ட். இதில் வந்து கிரியேட் மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா இந்த கிரியேட் மெயின் கிளாஸை வந்து அன்செக் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ அது ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னால நமக்கு பேர் கொடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுத்துருக்கேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப். இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம டெவலப் பண்ணுற ஆப்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட ஜாவா ப்ராஜெக்ட் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணுன்ற லொக்கேஷனை நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரௌஸ் பண்ணி இதுக்கான லொக்கேஷனை மாற்றலாம். ரைட்டுங்க, என்ன லொக்கேஷனுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ இருக்க விரும்புறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து எஃப்ஆ ஜியா எந்த இடத்துக்கு நீங்கள் மாற்ற விரும்புங்களோ இப்படி மாற்றலாம். ரைட், இப்போ டிஃபால்ட்டாக இதே லொக்கேஷனில் விடணும்னா இதே லொக்கேஷனில் விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட், இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு டிஃபால்ட் பேக்கேஜில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இப்படி தான் வரும். உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சோர்ஸ் பேக்கேஜ். இதில் அவங்க வந்து ஜாவாட வெர்ஷன் இருக்கும். ஜாவா 17 தான் இந்த மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஜாவா 17. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சோர்ஸ் பேக்கேஜ். இந்த சோர்ஸ் பேக்கேஜில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு சொல்லி இதுலேயும் வேணா நீங்கள் ஒரு பேக்கேஜ் ஒன்று எடுக்கலாம். ஜாவா பேக்கேஜ்னு சொல்லி நான் இந்த பேக்கேஜிலே வச்சு நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுக்கிறேன். இதில் பாருங்கள், நான் இப்போ இன்னொரு பேக்கேஜ் ஒன்று இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த ஜாவா பேக்கேஜ்னு சொல்லி க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதே பேக்கேஜ் சோர்ஸ் பேக்கேஜுக்குள்ளேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஜே ஃப்ரேம் ஒன்று நான் வந்து இங்கே டிசைன் பண்ண போகிறேன். ரைட், இப்போ இந்த டிசைன் பண்ணுற அந்த ஃப்ரேமுக்கு நான் போட போகிறேன். இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆப்னு போடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்னு நேம் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணுறேன். ரைட், இப்போ என்டர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து லேபிள்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு இதுக்கு சொல்கிறது வந்து ஸ்விங் கண்டெய்னர்ஸ்னு சொல்லி, இதுக்கு சொல்கிறது வந்து ஸ்விங் மெனூஸ்னு சொல்லி, இதுக்கு சொல்கிறது வந்து ஸ்விங் விண்டோஸ்னு சொல்லி, இதில் வந்து சொல்கிறது வந்து ஸ்விங் ஃபில்டர்ஸ்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள் ஒரு பேனல்னு ஒன்று இருக்குது. ரைட், பேனல்னால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு வீடுனா ஒரு செவுறு மாதிரி. ஓகே, இப்போ வந்து இப்போ அந்த செவுரில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போயிட்டு நம்ம என்னது ஒரு படம் ஒன்று மாட்டுறேன்னா மாட்டுவோம், இல்லைனா ஒரு அதில் ஏதாவது கலரிங் பண்ணுறேன்னா பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட அழகு பண்ணுறது. ஓகே, இப்போ அது மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ஜே ஃப்ரேமுக்கு மேலே ஒவ்வொரு ஃப்ரேமை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், இது இப்போ ஒரு ஹெடர் இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற நேரம் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மேலே வந்து ஒரு ஹெடர் இருக்கும். ரைட், ஹெடருக்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அதுக்கான கம்போனன்ட்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்.
இப்போ பாருங்கள் இந்த பேனலை தூக்கி இப்படி ட்ராக் பண்ணுறேன். ரைட், இந்த பேனலை வந்து இதில் இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பேனலை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஓகே, இதுதான் பேனல். ரைட், இந்த பாருங்கள் பேனல். இந்த பேனலுக்கு தான் நீங்கள் வந்து என்னென்ன லேபிள்ஸ் வேணுமா, பட்டன்ஸ் வேணுமா, ரைட், இல்லை உள்ள அவ்வளோ டூல்ஸையும் வந்து இந்த லேபிளுக்கு தான் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இப்போ ரைட், நான் வந்து எனக்கு லேபிள்ஸில் இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னத்தை ட்ராக் பண்ண போகிறேன்னா, பாருங்கள் கலண்டர்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது, பட்டன்ஸ் இருக்குது, லேபிள்ஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் கம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லேபிளை தூக்கி இதில் போட போகிறேன். ரைட், போட போகிறேன். ரைட், இப்போ இதுக்கு சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறது, பேனல்னு சொல்கிறது. இந்த அந்த செவருக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான டூல்ஸை கொண்டு போயிட்டு நம்ம மேலே வந்து பிளேஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த லேபிளுக்கு வந்து நான் ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா என்ன ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேர் கொடுக்குறேன், ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள் இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்கள் உங்களோட ரைட் ஸ்டாண்டில் அப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் பேனல் இருக்குது. பேனலுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு லேபிள் இருக்குது. இப்போ நான் என்ன ட்ராக் பண்ணியிருக்கேன், பேனல் ஒன்று ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஜே ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஜே ஃப்ரேமுக்கு ஒரு பேனல் இருக்குது, பேனலுக்குள்ளே ஒரு லேபிள் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 2 கம்போனண்ட்டை வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன், பேனல் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபார்ம்ஸ். இப்போ நான் ஃபார்ம்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நான் மாற்ற போகிறேன், ஒரு 36க்கு மாற்ற போகிறேன். ரைட், ஒரு 36 இல்லைனா 24க்கு மாற்றுறேன். ரைட், மாற்றிட்டு இப்போ ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து வேணா ஒரு போல்ட் மாதிரி கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ எடுக்கிற நேரம் இந்த பாருங்கள் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. பாருங்கள் ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இன்னமும் இதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலை வந்து பெருசாக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் பாருங்கள் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸை வந்து இங்கே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், தீர்மானிச்சுக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து இதுக்கான ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக்கணும்னா 36 மாதிரி நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இதை வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதில் இருக்க 36 மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் பேனலை செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் பேனலுக்குள்ளே நான் வந்து ஒரு லேபிள் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அந்த பேனலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் பாருங்கள் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் கலரையும் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம செவருக்கு வந்து நம்ம ஒரு கலர் ஒன்று கொடுக்க போகிறோம். ரைட், இப்போ இதுக்கான என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேனலுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு செவரு மாதிரி, அதாவது இது வந்து ஃப்ரேம் வந்து நம்ம வீடு மாதிரி, வீட்டுக்குள்ளே ஒரு செவரு. ரைட், அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கான விஷயத்த நம்ம வந்து தூக்கி ட்ராக் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபார்மில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஒரு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கலரை மாற்ற போகிறோம். கலரை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் வந்து ஃபாண்ட் கலரை வந்து ஃபோர்க்ரவுண்ட், அதாவது ஃபாண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபோர்க்ரவுண்டுக்கு போகணும், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா பேக்ரவுண்டுக்கு போகணும். இப்போ நான் வந்து இதுதான் பேனல். இந்த பேனல்ட வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன பேக்ரவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். ஓகே, அப்போ நான் பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு போகிற நேரம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் பாருங்கள் பேக்ரவுண்ட் ஒன்று இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேக்ரவுண்ட் ஒன்று இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். பாருங்க, இப்போ பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது வந்து இதுக்கான ஃபாண்ட்டுக்கான கலர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வாரது என்னது, நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா நமக்கான கலர் வந்து கருப்பு தான் நம்மளுக்கு வந்து வரும். இந்த கருப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வேற ஒரு கலருக்கு மாற்றுற நேரம் இந்த ஓகே இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை வேற ஒரு கலருக்கு மாற்ற நேரம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் பாருங்கள் ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வெள்ளைஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி வெள்ளைக்கு இந்த மாதிரி வெள்ளைக்கு வந்துடும்.
இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்க முடியும். ரைட். ஓகே, இதுக்கான வந்து இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் பண்ணணும்னா இதில் பாருங்கள் நிறையா இருக்குது. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு உங்களுக்கு பாருங்கள் நான் ஒரு ஐக்கான் கொடுக்கணும்னா ஐக்கான்லாம் வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். டூல் டிப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து வர வீடியோஸில் பார்ப்போம். மெயினாக வந்து இதெல்லாம் நீங்கள் விளங்கிடணும். ரைட். இப்போ ஸ்விங் அப்ளிகேஷன் பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனல், அதாவது நீங்கள் என்ன டூல்ஸை வந்து ட்ராக் பண்ணாவும் ஒரு ஃப்ரேமில் வந்து அதை வந்து பேனல் ஒன்று போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, அப்படி பேனல் ஒன்று போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக அந்த டூல்ஸை வந்து அங்கிட்ட இங்கிட்ட மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கீழே வந்து என்ன பண்ண போகிறேன்னா கீழேயும் வந்து ஒரு பேனல் ஒன்று ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனல் ஒன்று ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பேனலை வந்து பாருங்கள், இது பேனல். இந்த பேனலை வந்து பாருங்கள், ஒரு பேனல் நமக்கு தெரியுது இல்லை. இப்போ ட்ராக் பண்ணிட்டோன்னு தெரியும், அந்த பேனல் வந்து நமக்கு தெரியுது இல்லை. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேனலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் பாருங்கள் பார்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ரைட். இந்த பார்டர் வந்து நம்ம ஒரு சுற்றி வர வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுக்குற மாதிரி. ரைட். இப்போ ஒரு பார்டர் ஒன்று, இப்போ பார்டர் ஒன்று பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்டர் செலக்ட் பண்ணால் பாருங்கள் நிறைய நம்பர் ஆஃப், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேணுங்கிற ஸ்டைல். பெவல் பார்டர்னு இருக்குது, கம்பவுண்ட் பார்டர், எம்டி பார்டர், ரைட், லைன் பார்டர், ரைட், சாஃப்ட் பெவல் பார்டர் டைப், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பார்டர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து தீர்மானிக்க போகிறேன் பெவல் பார்டர். உங்களுக்கு தேவையான பார்டர் ஸ்டைலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து எடுக்க போகிற பார்டர் வந்து என்னென்னா பெவல் பார்டரை வந்து நான் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஓகே பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெவல் பார்டர் வந்து இந்த மாதிரி அமையும். ஓகே, ரைட். உங்களுக்கு தேவையான பார்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பார்டர் எனக்கு வேணும், இன்னொரு பார்டர் வேணும்னா எனக்கு கண்ட்ரோல் சர்ட் அடிச்சுட்டு அதை வந்து அன்டூ பண்ணிவிட்டு ரைட் திரும்ப போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இதில் பாருங்கள் பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஒரு பெவல் பார்டரா சாஃப்ட் பெவல் பார்டர் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா சாஃப்ட் பெவல் பார்டர். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்டரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்குவோம், லேபல்ஸை ட்ராக் பண்ணுவோம். இந்த லேபல் வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போயிட்டு இங்கே நான் வந்து யூசர் நேம்னு சொல்லி இந்த லேபலுக்கு நான் கொடுக்குறேன். ரைட், யூசர் நேம். இப்போ இந்த லேபலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் கொடுத்து இங்கே நான் வந்து ஒரு 14 மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண எப்படி வரும். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 18 மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணுவேன். ரைட். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேபல் சேஞ்ச் ஆகிருக்கு, ஈஸியாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்போ யூசர் நேம். ரைட். இப்போ நான் வந்து இதை வந்து திரும்ப டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாருங்கள் திரும்ப இந்த ட்ராக் பண்ணுறேன் லேபலை. இப்போ இந்த லேபலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பேர் ஒன்று கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி இது ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த டெக்ஸ்ட் ஜே லேபல் 3ன்றது வந்து டிஃபால்ட்டாக வருது. இதை வந்து நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் கொடுத்து நம்ம யூசர் நேம்னு கொடுக்குறேன். இது இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் போல்ட் கொடுத்து நான் ஒரு 14 மாதிரி கொடுத்து ஓகே பண்ணோம்னா இந்த மாதிரி 14ஓட கூட கொடுத்துக்கோங்க. 18 மாதிரி கொடுத்தோம்னா இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்து இதே யூசர் நேமை ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி அடிச்சு கண்ட்ரோல் பி அடிச்சு இன்னொரு காப்பி பண்ணி இன்னொரு பேஸ்ட் பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று எடுத்து இதை எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து இதை வந்து நம்ம பாஸ்வேர்டுன்னு மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ட்ராக் பண்ண போகிறேன். இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. ரைட். இதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று ட்ராக் பண்ண போகிறோம். இந்த இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டு. இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் தான் வந்து டைப் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுற நேரமும் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து நான் இதில் தான் வந்து டைப் பண்ணி காட்ட போகிறேன். ரைட். இப்போ நான் வந்து இப்படியே வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணுற நேரம் உங்களுக்கு பாருங்கள் மேலே ஒரு ப்ளே பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரைட். இங்கனே எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணால் ரன்னுன்னு வரும்.
ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள் மேலே ரன்னு சொல்லி இந்த இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதோட ஷார்ட்கட் கீ வந்து F6. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் மேலே ரன் பண்ணுறேன், இதை கொடுத்து இப்போ நான் வந்து ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ரன் ஆகும். இதை ரன் ஆயிடுச்சு. இது டிஃபால்ட்டாக எங்கேயாவது இடத்துல தான் இந்த மாதிரி ஆகும். இதை வந்து சரியாக சென்டர் ஸ்க்ரீனுக்கு எல்லா விஷயத்துக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதையும் முதல்ல காட்டுறேன். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு இடத்துக்கு இங்கிட்ட பேஸ்ட் பண்ணுறதை விட எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா சென்டர் ஸ்க்ரீனில் வந்து விசியபிளாக காட்டணும்னா இந்த ப்ராஜெக்டை மெயின் பேனல் இது தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதில் போய் கோடில் போய்ட்டு ஜென்ரேட் சென்டரை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியாக வந்து இந்த சென்டரில் வரும். ஓகே, இந்த மாதிரி சென்டர் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வரும். ஓகே, நீங்கள் வந்து சென்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் ஸ்க்ரீனில் வந்து இது வந்து ப்ளேஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி உங்களுக்கான அவுட்புட்டை வந்து விசிபிள் பண்ணி காட்டும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை திரும்ப இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு திரும்ப இதில் போய் நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl F அடிச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் இந்த மாதிரி சோர்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl F அடிச்சுட்டு இதில் போய்ட்டு UIன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள் என்டர் பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்கள் டிஃபால்ட்டான ஸ்டைல் தான் இது. இப்போ நான் கொடுத்த ஸ்டைல் தான் இந்த ஸ்டைல். இப்போ வந்த ஸ்டைல் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் மெட்டல்னு சொல்லி மாற்றிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி வந்தால் இதுதான் வந்து ஆக்சுவல் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லணும். இதுதான் வந்து உண்மையான ஒரு அப்ளிகேஷன்ட லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும். ஓகேயா, இந்த மாதிரி தான் வந்து ஜாவா அப்ளிகேஷன் லுக் அண்ட் ஃபீல் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ டிஃபால்ட்டாக வர நேரம் உங்களுக்கு வந்து இதை வந்து இந்த இப்படி தான் வரும், நிம்பஸ்னு வரும். இதை வந்து மெட்டல்ன்ற லுக்குக்கு மாற்றணும். அப்படின்னா தான் வந்து ஆக்சுவல் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஜாவாவில் வந்து ஆக்சுவல் லுக் அண்ட் ஃபீல் அப்ளிகேஷன்னா இந்த லுக்குக்கு வரதுன்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ரைட், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ஓகேயா ரைட். இப்போ இதுக்கான பேசிக்கான விஷயம் தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஜாவாவில் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுதுன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா விஷயம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ரைட், இப்போ ஒரு பேனல் எப்படி ட்ராக் பண்ணுறது, அதில் லேபிள் எப்படி போடுறது, பேக்ரவுண்ட் கலர், ஃப்ரண்ட் கிரவுண்ட் கலர், எப்படி லேபிள்ஸ் திரும்ப ட்ராக் பண்ணுறது. அடுத்தது வந்து நான் கொடுத்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பேனல்ட பார்டர் ஸ்டைல் எப்படி நம்ம மாற்றுறது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கதைச்சிருக்கோம். ரைட், இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதில் வந்து பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோவில் வந்து நான் வந்து இதில் வந்து மேலும் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு விரிவான சொல்லித்தரேன். எப்படி இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஜாவாவில் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொஃபஷனல் நம்ம செஞ்சுட்டு போகிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.